அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தியான அமர்வில் நாம் நமக்குள் இருக்கும் 7 சக்கரங்களை பற்றி பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதோடு குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படி என்று பார்க்க போகிறோம். தியான அமர்வை துவங்குவதற்கு முன்பாக நம் குருவை வணங்கிவிட்டு இன்றைய தியான அமர்வை துவங்கலாம். ஸ்ரீ மாதாஜி தாயி, இன்றைய தியான அமர்வில் அனைவருக்கும் ஆழ்ந்த ஆன்மீக ஞானமும் தியானமும் கிடைப்பதற்கு தங்களுடைய அருளை தாருங்கள். தாயி, எங்கள் அனைவருக்கும் ஆத்ம சாட்சாத்காரம் நிலைத்திருக்கச் செய்யுங்கள். நாம் சக்கரங்களை பார்ப்பதற்கு முன்பாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் இடுவது எப்படி, நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நாம் குண்டலினி உயர்த்தி பந்தன் இடுவது எதற்காக செய்கிறோம் என்றால், நம் குண்டலினியானது நாம் தியான நிலையில் இருக்கும்போது தவிர மற்ற நேரங்களில் மீண்டும் கீழ் இறங்கும். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே, அதாவது நம்மளுடைய சோஷியல் லைஃப், பர்சனல் லைஃப், இது எல்லாமே பார்த்துக்கிட்டே தியான முறையையும் நாம் பின்பற்றி வரப்போகிறோம், சகஜயோகா தியான முறையை. அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் வெளியில் செல்லும் போதோ அல்லது நாம் மற்ற நேரங்களில் மெடிடேஷன் பண்ணாத மற்ற நேரங்களில் என்ன ஆகும்னா, நம்ம குண்டலினி சக்தியானது கீழிறங்கி போகும். அதனால் நாம் அடிக்கடி குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது அவசியம். பந்தன் எதுக்காக இடுகிறோம் என்றால், நாம் வெளியில் செல்லும்போது நிறைய பேரை சந்திப்போம். அனைவரின் எண்ணங்களும் தூய்மையாக இருப்பதில்லை. நிறைய பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். அதோடு பார்வையில் அசுத்தமான பார்வைகள் உண்டு. போட்டி, பொறாமை, அந்த மாதிரியான பார்வை, இதெல்லாமே நம்மளுடைய சக்கரங்களை பாதிக்கும். அதற்காக நாம் வெளியில் செல்வதற்கு முன்பாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் இடுவது என்பது கவசம் போடுவது போல நம்மளுடைய சக்கரங்கள், அதாவது நம் 7 சக்கரங்களையும் 7 ஆறாக்கள், அதை பாதுகாப்பதற்காக நாம் பந்தனிட வேண்டும். நாம் வெளியில் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வரும்போதும் குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். தியானம் செய்வதற்கு முன்பாக பந்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும். தியானம் செய்து முடித்த பிறகும் பந்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பந்தன் எடுக்கணும் அப்படின்னா, நாம் குண்டலினியை உயர்த்தி தலைக்கு மேலே கொண்டு முடிச்சு போட்டுட்டு, அதாவது நம்ம இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய சகஸ்திரார சக்கராவில் குண்டலினியை நிலைச்சிருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். பந்தன் இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தன் இடும்போது நமக்கு அந்த தியான நிலை ஈஸியாக கிடைக்குங்கிறனால தியானம் பண்ணுவதற்கு முன்பாக பண்ணணும். அந்த ஆல்ரெடி நம்ம பண்ண தியானத்தினுடைய அந்த ஸ்டேட் ரொம்ப நேரம் நமக்கு நிலைத்திருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தியானம் முடித்ததுக்கப்புறமும் குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். அதுபோல் நைட்டு தூங்குவதற்கு முன்பாகவும் குண்டலினியை உயர்த்தி பந்தனிட வேண்டும். இது எதற்காக அப்படின்னா, நைட் நமக்கு நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்தவுடனும் குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது அன்றைய நாள் நல்லபடியாக துவங்குவதற்கும் நம்மளுடைய அந்த தியான நிலை வெகு நேரம் நிலைத்திருப்பதற்கும் உதவியாக இருக்கும். இது இவ்வளோதான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை தான் போடணுமான்னா கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலை காரணமாக எங்கேயாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னா கூட மனசில் ஸ்ரீ மாதாஜியை நினச்சிட்டு குண்டலினியை உயர்த்தி பந்தனிடும்போது நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அதோட நம்ம எந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது நம்ம எப்படி குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவதுன்னு பார்க்கலாம். நான் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு திரும்பவும் ஸ்ரீ மாதாஜி
இதை செய்முறையாக செய்யும் வீடியோ இருக்குது, அதை ப்ளே பண்ணுறேன். அதை ஒரு முறை அனைவரும் பார்த்துவிட்டு நாம் மீண்டும் அதை ப்ளே பண்ணி ஸ்ரீ மாதாஜியுடன் இணைந்து குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவோம். முதலில் குண்டலினியை உயர்த்துவது, நம்முடைய இடது கை உள்ளங்கை நம்முடைய சக்கரத்தை பார்த்தவாறு முன் இருக்கணும். இப்போ இந்த புகைப்படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், முதல் படியில் நம்மளுடைய இடது கை உள்ளங்கை நம் கீழ் மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா, நல்லா கீழிருந்து நம்மளுடைய இடது கையின் உள்ளங்கை சக்கரத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். வலது கையை இடது கையை சுற்றி, இடது கை அவ்வளோவா நகரக்கூடாது, ஆனால் வலது கை இடது கையை வலப்புறமாக கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஆரோ, அந்த மாதிரி சுற்றி தலைக்கு மேலே ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே உயர்த்திட்டு தலைக்கு மேலே கொண்டு முதல் முறை ஒரு முடிச்சு போடணும். இதே போல் இரண்டாம் முறை 3 முறை இது பண்ணணும், ஏன்னா 3 நாடிகளுக்காக. இரண்டாம் முறையும் திரும்பவும் கைகளை கீழே கொண்டு குண்டலினியை இது போலவே உயர்த்தி இரண்டாம் முறை 2 முடிச்சுகள் போடணும். யாருக்காவது டவுட் இருந்தால் திருப்பவும் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி அது கூட பண்ண போகிறோம். அதோட கடைசியாகவும் நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் அதை கிளியர் பண்ணுவோம். பொறுமையாக கவனிங்க. இரண்டாவது முறை தலைக்கு மேல் கொண்டு 2 முடிச்சுகள், திரும்பவும் அதே மாதிரி. மூன்றாம் முறை கீழிருந்து இடது கை சக்கரங்கள் முன்னாடி இருக்கணும், வலது கை அந்த இடது கையை சுற்றி மேலே கொண்டு 3 முறை முடிச்சு போடணும். 3 முறை பண்ணுவோம். முதல் முறை தலைக்கு மேலே கொண்டு ஒரு முடிச்சு, இரண்டாவது முறை தலைக்கு மேலே கொண்டு 2 முடிச்சு, மூன்றாவது முறை தலைக்கு மேலே கொண்டு 3 முடிச்சுகள். இந்த 4 ஸ்டெப்பையும் 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இது குண்டலினியை உயர்த்தி தலைக்கு மேல் சகஸ்டார சக்கரத்தில் கொண்டு முடிச்சு போடுறோம். அடுத்ததாக பந்தன். பந்தன்னா கவசம்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு கவசத்தை நாம் உருவாக்கணும். இந்த கவசம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க குண்டலினி சக்தியை உயர்த்தி தலைக்கு மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் மெதுவாக நமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி சக்தியையும் நம்மை சுற்றி இருக்கும் இறை சக்தியையும் எண்ணி நம் கவனத்தை உச்சந்தலையில் வைத்து மெதுவாக இந்த பந்தன் போடணும். இடது கை மடிமேல் விரித்தபடி இருக்க வேண்டும். வலது கையை இடது பக்கத்திலிருந்து, இந்த புகைப்படத்தில் இரண்டாவது படி பி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இடது பக்கத்திலிருந்து தலைக்கு மேலே கொண்டு வலப்பக்கம் கொண்டு திருப்பியும் இடப்பக்கம் கொண்டு போகும்போது முதல் சக்கரத்திற்கான கவசம். அதே போல் திரும்பவும் இடது கை எப்போவுமே மடியில் விரிச்சபடியே இருக்கணும், வலது கை தான் இந்த ஆக்ஷன் எல்லாமே செய்யணும். இரண்டாவது முறை திரும்பவும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் கொண்டு திருப்பவும் இடப்பக்கம் கொண்டு போகும்போது இரண்டாவது சக்கரத்திற்கான கவசம். இதுபோல் 7 முறை 7 சக்கரத்திற்கான கவசம் செய்ய வேண்டும். இப்போது செய்முறை வீடியோ ஸ்ரீ மாதாஜி செய்வதை பார்ப்போம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம், முதல்ல பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை ப்ளே பண்ணுவேன். அப்போ நம்ம அனைவரும் சேர்ந்து கூட்டாக குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1,
2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது நம் அனைவரும் சேர்ந்து குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவோம். இந்த வீடியோவை நான் திருப்பியும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வீடியோ பார்த்து கூடவே போடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அது இயல்பாக வரும். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போ நாம் நமக்குள் இருக்கும் 7 சக்கரங்களை பற்றி பார்ப்போம். நம் சூஷ்ம சரீரத்தில் இருக்கும் சக்தி மையங்கள், நாடிகள், இதை பற்றியெல்லாம் நம்ம முதல் நாளும் 2ஆம் நாளும் பார்த்தோம். சக்தி மையங்களை சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புகைப்படத்தில் பூ மாதிரி மத்திய நாடியான சுழுமுனை நாடியில் இருப்பது தான் நம் சக்கரங்கள். 7 சக்கரங்கள் உள்ளது நமக்குள். அதாவது பிரதான சக்கரங்கள் 7 சக்கரங்கள் உள்ளது. முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். இந்த சக்கரம் எந்த இடத்தில் உள்ளது என்றால் நம் முதுகுத்தண்டு முடியும் இடத்தில் முக்கோண எலும்புக்குள் குண்டலினி சக்தி இருக்குன்னு சொன்னோம். அந்த சக்திக்கும் கீழ் மூலாதார சக்கரம் உள்ளது. இப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்ம சூஷ்ம சரீரத்தில் இருக்கிற சக்கரங்கள் அனைத்துமே அது எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்தில் இருக்கும் உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கும். அது அடைப்படாமல் இருக்கும்போது அப்போ அந்தந்த உறுப்புகளில் ஏதாவது வியாதி வர மாதிரி இருந்தால் கூட நமக்கு தியானத்தின் மூலம் அதனுடைய வைப்ரேஷன் நுண்ணதிர்வுகள் மூலம் நமக்கு இண்டிகேஷன் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம சக்கரங்களின் வெளிப்பாடானது நம் சக்கரம் இருக்கும் இடத்தில் தவிர நம் கைகளிலும் உண்டு. கைகள், கால்கள், தலையிலும் உண்டு. நம் கைகளில் தான் மோஸ்ட்டாக நமக்கு அந்த இண்டிகேஷன் தெரியும். நமக்கு எந்த சக்கரம் அடைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம சமநிலைப்படுத்தும் போதும் சுத்திகரிப்பு செய்யும் போதெல்லாம். ஒரு சிலர் நல்லா பரதநாட்டியம் இந்த மாதிரிலாம் பரதநாட்டியம் டான்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்களையும் அந்த சக்கரங்களினுடைய சக்கரம் நல்லபடியாக இருக்கா இல்லை பழுதடைஞ்சிருக்காங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கைகளில் எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு சக்கரம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் நம் உடல்
நாம் அமரும் பொழுது நம் உடல் தரையில் படும் இடத்தில் மூலாதார சக்கரமானது உள்ளது. இந்த சக்கரம் நம்முடைய பிறப்புறுப்புகள், கழிவு வெளியேற்ற உறுப்புகள் எல்லாம் பார்த்துக்கும். இந்த சக்கரத்தின் தெய்வம், பிரதான தெய்வம் ஸ்ரீ கணேஷா. அது மாதிரி ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு. நாடிகளுக்கும் பிரதான தெய்வங்கள் உண்டு. இப்போ நமக்குள்ளதான் தெய்வம் நமக்குள்ளேயே இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தியானம் பண்ணி இந்த சக்கரங்கள் அடைப்பெல்லாம் நீக்கி நல்லபடியாக வேலை செய்யும் பொழுது அந்தந்த தெய்வங்களின் பெயரையோ அல்லது மந்திரங்களையோ உச்சரிக்கும் போது நமக்கு அந்த சக்கரத்தில் அவர்களுடைய நுண்ணதிர்வுகள் தெரிய ஆரம்பிக்கும். இதனால தான் நமக்கு முன்னாடியே தெய்வம் நமக்குள் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் நமக்குள் உள்ளார். நம்மளுடைய அக உடம்பான சூஷ்ம சரீரத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இப்போ இந்த மூலாதார சக்கரமானது நம் கைகளில் எந்த இடத்துல வெளிப்படும் அப்படின்னா, இந்த மணிக்கட்டில் நான் ஒரு இண்டிகேஷன் அந்த பாயிண்டர் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, அங்கே தான் நம்மளுடைய மூலாதார சக்கரத்தின் வெளிப்பாடு. இப்போ இந்த சக்கரத்தின் அடைப்புகள் நமக்கு இடப்பக்கம் வலப்பக்கம்ன்ட்டு இடது நாடி வலது நாடின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது நமக்கு இடது கையில் தெரிஞ்சால் இடது மூலாதார சக்கரத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வலப்பக்கம் தெரிஞ்சால் வலது மூலாதார சக்கரத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இடது பக்கம் பிரச்சனை இருந்ததுன்னா இடது நாடி சந்திர நாடி, அதனால் விளக்கோ அல்லது மெழுகுபருத்தியோ, ஏன்னா நமக்கு சந்திர நாடி குளுமையான நாடி, அதுக்கு வெப்பம் தேவை நம்மளுடைய சக்கரங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு. அதனால் நாம் கைக்கு பக்கத்துலேயும் ஸ்ரீ மாதாஜி ஃபோட்டோ வச்சுட்டு நமக்கு முன்னாடி ஃபோட்டோவுக்கு முன்னாடியும் ஒரு விளக்கு வச்சு அந்த சக்கரத்தில் கவனம் வைத்து தியானம் பண்ணும்போது அந்த சக்கரம் பெட்டர் ஆகும். இன்னும் ஒவ்வொரு சக்கரத்தையும் எப்படி நம்ம மேம்படுத்துவதுங்கிறதுக்கு நாளைக்கு விரிவாக ஒவ்வொரு சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்ததாக இந்த சக்கரத்தின் குணங்கள், ஒவ்வொரு சக்கரத்திற்கும் குணநலன்களும் உண்டு. நமக்கு அந்த சக்கரம் அடைப்பு நீங்கி முழுமையாக வேலை செய்யும் பொழுது அந்த சக்கரத்தின் அதிபதியான இந்த தெய்வத்தின் அந்தந்த தெய்வங்களின் குணங்கள் வெளிப்படும். ஸ்ரீ கணேசாவினுடைய குணங்கள் என்னென்ன அப்படின்னா, கள்ளங்கபடமற்ற குழந்தை உள்ளம், அதோடு விவேகம், ஞானம். ஸோ நமக்கு இந்த மூலாதார சக்கரம் சரியாகும்போது அந்த குணங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதோடு மூலாதார சக்கரம் ஒரு காந்த சக்தியை உடையது. அதனால் எப்படி நம்ம இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கும். அதனால தான் நமக்கு குழந்தைங்கள பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவங்களோட அந்த இன்னசென்ஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைகள் மேலே ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு, ஒரு அன்பு ஏற்படுது இல்லையா. அந்த குவாலிட்டிஸ் இந்த சக்கரம் சரியாகும்போது நமக்கும் கிடைக்கும். அடுத்ததாக ஸ்வதிஸ்தான சக்கரம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சக்கரம் மூலாதார சக்கரம் நம்முடைய பிறப்புறுப்புகள், கழிவு வெளியேற்ற உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கும்னு. இந்த சக்கரம் பழுதடையும் போது அந்தந்த உறுப்புகளில் வியாதிகள் ஏற்படும். அடுத்ததாக ஸ்வதிஸ்தான சக்கரம். ஸ்வதிஸ்தான சக்கரம் நம்ம அடி வயிற்று பகுதியில் இருக்குது. இந்த சக்கரம் கையில் கட்டை விரலில் தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய எந்த இடத்துல கைகளில் அந்த சக்கரத்தின் வெளிப்பாடு இருக்கோ அங்கே லேசாக ஒரு ஊசி குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா அந்த சக்கரம் அடைபட்டிருக்குன்னு அர்த்தம். அதோடு லைட்டாக எரிச்சல் தன்மை, இல்லை லேசான ஒரு வலி, ரொம்ப இருக்காது, ஒரு லைட்டாக ஒரு இண்டிகேஷன் நமக்கு தெரியும். அந்த சக்கரம் சரியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த விரலில் குளிர்ந்த மெல்லிய காற்று போன்ற உணர்வு ஏற்படும் போது அந்த சக்கரம் முழுமையாக சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்வதிஸ்தான சக்கரம் நம் கட்டை விரலில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த சக்கரம் நம் அடிவயிற்று பகுதியில் இருக்கும் உறுப்புகளுக்கு சக்தி கொடுத்து அதை பார்த்து கொள்ளும். எந்தெந்த உறுப்புகள்னா கிட்னி, லிவர், இதெல்லாமே ஸ்வதிஸ்தான சக்கரம் பார்த்து கொள்ளும். மெயினாக ஸ்வதிஸ்தான சக்கரம் அடைபட்டிருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கும். நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்ததாக நாபி சக்கரம். நாபி சக்கரம் நடு
வயிற்று பகுதியில் நம் தொப்புள் இருக்கும் இடத்தில் இருக்கிறது. இந்த சக்கரம் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கும் குடல், சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், கணையம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த உறுப்புகளுக்கெல்லாம் பார்த்துக்கொள்ளும். இந்த சக்கரம் அடைப்பட்டால் இந்த உறுப்புகளில் அடைப்பு ஏற்படும். ஸ்வதிஸ்தான சக்கரத்தினுடைய குணங்கள் என்னென்னா படைப்பாற்றல். அடுத்தது நபி சக்கரத்தினுடைய குணங்கள் என்ன அப்படின்னா முழுமையான திருப்தி தன்மை. இப்போ இந்த சக்கரம் சரியானாதான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி கிடைக்கும். நார்மலாக நிறைய பேருக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கும், இறைவன் எல்லாமே கொடுத்துருப்பாரு இயற்கையாகவே, அவங்க கர்மாவே நல்லா இருக்கும். ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத தன்மை, எவ்வளோ காசு இருந்தாலும் திருப்தி இருக்காது, குடும்ப வாழ்க்கையிலையும் திருப்தி இருக்காது. அந்த மாதிரி எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத தன்மை. ஒரு இடத்துல போய் ஏதாவது வாங்குறதுனா கூட நம்ம வாங்கினது மேலே ஒரு திருப்தி இருக்காது, வேற ஏதாவது வாங்கியிருக்கலாமோன்னு தோணும். இந்த மாதிரியான குணங்கள் இந்த சக்கரம் அடைப்பட்டால் ஏற்படும். இந்த சக்கரம் சரியாகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் திருப்தி கிடைக்கும். அடுத்ததாக இந்த சக்கரம் எந்த இடத்துல நம் கைவிரலில் வெளிப்படும்னா, இது இந்த நடுவிரலான மூன்றாவதாக இங்கே மேற்கோள் காமிச்சிருக்கோம் இல்லையா, அங்கே இந்த சக்கரம் நபி சக்கரத்தின் வெளிப்பாடு இருக்கும். அடுத்ததாக அனகத்த சக்கரம். அனகத்த சக்கரம் நம் மத்திய இதயத்தில் உண்டு. ஓகே, செகண்ட் சக்கரத்தினுடைய கடவுள் யாருன்னு கேட்குறாங்க. ஸ்வதிஸ்தான சக்கரத்தினுடைய கடவுள் ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதி. நபி சக்கரத்தினுடைய கடவுள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர். அடுத்ததாக அனகத்த சக்கரத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அனகத்த சக்கரம் நம் மத்திய நெஞ்சு பகுதியில் உண்டு. இந்த சக்கரம் நம்முடைய நுரையீரல் மற்றும் இதயத்தை பார்த்து கொள்ளும். இந்த சக்கரத்தில் பழுது ஏற்படும் போது நமக்கு நம் குணங்களில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா, ஒரு பயம், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாமே இந்த சக்கரம் அடைப்படும் போது ஏற்படும். அதேபோல் இந்த சக்கரம் அடைப்பட்டால் நுரையீரல், இருதய வியாதி இந்த மாதிரி வரும். இந்த சக்கரத்தினுடைய தெய்வம் ஸ்ரீ துர்கா மாதா. அடுத்ததாக இந்த சக்கரம் நம் கையில் நம்முடைய சுண்டு விரலில் வெளிப்படும். விஷுதி சக்கரம் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கு. இந்த சக்கரம் நம்முடைய காது, மூக்கு, தொண்டை ஆகிய உறுப்புகளை பார்த்துக்கும். இந்த சக்கரம் மேம்படும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தொடர்பு திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சாதுரியமாக எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது, அந்த இனிமையான பேச்சு, இது இந்த சக்கரம் மேம்படும் போது ஏற்படும். இந்த சக்கரத்தினுடைய தெய்வம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. கிருஷ்ணரை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவருக்கு பேரே மாதுரியான்ட்டு. மாதுரியானா இனிமையான பேச்சு. அவருடைய குணங்கள் அனைத்தும் இந்த சக்கரம் சரியாகும் போது வெளிப்படும். இந்த சக்கரத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய ஆள்காட்டி விரலில் இருக்கும். அடுத்ததாக ஆக்னியா சக்கரம். ஆக்னியா சக்கரம் நம் நடு நெத்தி பகுதியில் இருக்கு. இந்த சக்கரம் அடைப்பட காரணம் தேவையற்ற எண்ணங்கள், மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது. ஏன்னா நம்ம ஒருத்தங்க ஏதாவது ஒன்று நம்மளை செஞ்சுருப்பாங்க, அப்போது நமக்கு அவங்க மேலே கோபம் இருக்கும், அதனால் மன்னிக்காமல் இருப்போம். அதனால் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆனால் நம்மளுடைய சக்கரங்களில் பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த சக்கரம் சரியாகணும்னா நம்ம அனைவரையும் மனதார மன்னித்து விடுவது. எப்படி அப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்னன்னா நம்ம அவங்கள நினச்சிட்டு இருக்கனாலேயோ, அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு வரதுனாலையோ, அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்த பிறகு நாம் இறைவனின் இணைப்பில் இருப்போம். அப்போ நம்ம மன்னிக்கும் போது அது இறைவனின் ஆளுகைக்கு சென்றுவிடும். நம்ம மன்னிக்காமல் இருந்தால் கடவுள் சரி நீயே பார்த்துக்கொண்டு விட்டுருவாங்க, நம்ம சக்கரங்களும் அடைப்பட்டு நமக்கு பாதிப்பு ஏற்படும்.
இந்த சக்கரம் ஆணவம், அகங்காரம், மமக்காரம், நிபந்தனைகளோடு வாழ்தல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சக்கரம் அடைப்படும். இது சரியாகும்போது நமக்கு அந்த எண்ணங்களற்ற நிலை ஏற்படும். இந்த சக்கரத்தினுடைய தெய்வம் ஜீசஸ் மேரி. ஜீசஸ் தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் மன்னிக்கும் பக்குவத்தை மனிதர்கள் கொடுப்பதற்காகவே அவதாரம் எடுத்தார். இந்த கடவுள் அந்த கடவுள்னு மதத்தை வச்சு யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எல்லோருமே ஒரே இறைவனின் சக்தி வடிவே. அவங்க அனைவருமே அந்தந்த காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சிக்கேற்றார் போல மனிதர்களுக்கு சரியான வாழ்க்கை முறையை இப்படிதான் வாழணும், இந்த மாதிரி குணங்களோடு இருக்கணும்னு சொல்றதுக்காக பிறப்பெடுத்தார்கள். அதை மதமா மக்கள் உருவாக்கி அதில் பிரிவினை உண்டாக்கி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அடுத்ததாக சகஸ்திரார சக்கரம். சகஸ்திரார சக்கரம் நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கு. இந்த சக்கரம் அனைத்து சக்கரத்தினுடைய இணைதல் இன்டிகிரேஷன் சொல்லுவாங்க. இந்த சக்கரம் நமக்கு சரியாகும் போது, இந்த சக்கரம் நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்கும் உறுப்புகளை பார்த்து கொள்ளும். இந்த சக்கரம் சரியாகும் போது நமக்கு முழுமையான, அதாவது இந்த சக்கரம் முழுசா விரிவடைந்த பிறகு, ஆரம்பத்தில் நமக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைக்கும் போது லேசான ஒரு ஓப்பனிங் தான். நம்ம இந்த பிரம்மரந்திரான்னு சொல்லுவாங்க உச்சந்தலைய. அது சின்னதாக ஒரு ஓட்டையில், அது சின்ன ஒரு வெளிப்பாடாக தான் நம்மளுடைய குண்டலினி சக்தி வெளிவரும். நம்ம நாடிகளை சமநிலைப்படுத்தி சக்கரங்களை சரி செய்ய நம்மளுடைய சகஸ்திரார சக்கரம் முழுமையாக விரிவடைந்து முழுமையான இறைவனுடைய இணைப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது இந்த சக்கரம் முழுமையாக சரியாகும். அதோடு இந்த சக்கரம் அடைப்படுவதால் ஏற்படக்கூடிய குணங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கை, தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது. இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சகஸ்திரார சக்கரம் அடைப்பட்டிருக்கும். இதுதான் சக்கரங்களினுடைய விளக்கம். இப்போ நாம தியானம் செய்வதற்கு தயாராகலாம். இன்னும் இந்த சக்கரங்களை பற்றி நாளைய வகுப்பில் இன்னும் டீட்டெயிலாக சொல்வோம். ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு கிரகத்தின் தொடர்பு இருக்கு. அதோடு ஐம்பூதங்களில் ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு சக்கரத்தின் தொடர்பு உண்டு. இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ தியானம் செய்ய நாம் தயாராகலாம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் நெத்தி பொட்டை பார்த்தவாறு மெதுவாக கண்களை மூடிக்கொள்வோம். 2 கைகளையும் பூமி மாதா மீது தாயே, எங்களுடைய சூஷ்ம சரீரத்தில் இருக்கும் நாடிகளில் இருக்கும் சக்கரங்களிலும் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் குணங்களான பொறுமை, சகிப்புத்தன்மை, சமநிலையை தாருங்கள். நம் கவனம் முழுவதும் 2 உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்களுடைய நாடிகளையும் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துங்கள். இப்போது மெதுவாக
இடது கையை மடிமேல் வைத்து கொள்ள வேண்டும். வலது கை பூமி மாதா மீது. நாற்காலியில் அமர்ந்திருந்தால் பூமி மாதாவை பார்த்தவாறு. நம் கவனம் முழுவதும் இடது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்களுடைய இடது நாடியான சந்திர நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு இடது நாடியின் தூய இச்சா சக்தியை தாருங்கள். இப்போது அனைவரும் வலது கையை மடிமேல் வைத்து கொண்டு இடது கை ஆகாயம் பார்த்தவாறு. நம் கவனம் முழுவதும் வலது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்களுடைய வலது நாடியான சூரிய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்கள் சூரிய நாடில் இருக்கும் எதிர்மறைகளையும் அளவுக்கதிகமான வெப்பத்தையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு வலது நாடியின் தூய செயல் சக்தியை தாருங்கள். இப்போது அனைவரும் 2 கைகளையும் மடிமேல் வைத்து கொள்ள வேண்டும். நம் கவனம் முழுவதும் 2 உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். தாயே, எங்களுடைய சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். இப்போது அனைவரும் வலது கையை இடது பக்கம் இதயத்தின் மீது வைக்க வேண்டும். நம் ஆத்மா இருக்கும் இடத்தில். நம் ஆத்மா
ஸ்ரீ சதாசிவாவின் பிரதிபலிப்பு. நம் கவனத்தை ஆத்மா மீது வைத்து சிவோகம் கூறுவோம். சிவோகம் 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 சிவோகம். இப்போது அனைவரும் மனதார நம் உண்மையான அடையாளத்தை உணர்ந்து, தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. நான் இந்த உடலோ எண்ணங்களோ அகங்காரமோ மமக்காரமோ அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா. இப்போ வலது கையின் உள்ளங்கை தலை உச்சந்தலையை லேசாக அழுத்தின மாதிரி வச்சு கவனத்தை உச்சந்தலையில் வைத்து, தாயே, எங்கள் ஆத்ம சாட்சா்காரத்தை நிலைநிறுத்துங்கள். 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 நம் கவனம் சகஸ்ரார சக்ராவில். இப்போது வலது கையை மடிமேல் வைத்துக் கொள்ள வேண்டும். நம் கவனத்தை சகஸ்ரார சக்ராவில் வைத்து 2 நிமிடம் தியானம் செய்யலாம். எண்ணங்கள் ஏதாவது வந்தா நான் மன்னிக்கிறேன்னு மனசுல சொல்லிக்கணும். எந்தவித அழுத்தமும் தேவையில்லை. எண்ணங்கள் வந்தால் நாளடைவில் எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காவே குறையும்.
இப்போது தியான நிலையில் இருந்து கொண்டே ஸ்ரீ மாதாஜி அவர்களின் சொற்பொழிவை கேட்போம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother, and she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when that temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Navi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh then what is the fun? What is this that
you take something in the pub and next day you have hangover. Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, Microsoft has just released a new ChatGPT formula. you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma. Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS, is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens.
opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this, that you can raise their Kundalini like this, and you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise, இப்போது அனைவரும் கூட்டாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். நான் ஸ்ரீ மாதாஜியினுடைய வீடியோ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ கூட சேர்ந்து அனைவரும் செய்யலாம். hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது அனைவரும் மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். இரு கைகளையும் சேர்த்து நம் குருவை வணங்கிவிட்டு இன்றைய தியான அமர்வை முடித்துக் கொள்வோம். இப்போது நான் எல்லோருடைய மைக்ரோஃபோன் எனேபிள் பண்ணுறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கள் மேம். எனக்கு மாதாஜியோட ஃபோட்டோ வேணும் மேடம். நீங்கள் அட்ரஸ் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா, அனுப்பவே இல்லைடா செல்லம். ஓகே மேம். நீங்கள் நான் உங்களுக்கு பர்சனலாக வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். ஓகே போடுங்க. ஓகே, தேங்க்யூ பாய். தேங்க்யூ மேம். ஓகே, வேறு யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னா அனைவருக்கும் நன்றி. அனைவரும் வீட்டில் தினமும் காலையும் மாலையும் 10 நிமிடமாவது தியானம் செய்யுங்கள். நேற்று அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா, எப்படி தியானம் செய்யணும்னு அந்த படிகள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைய தியான அமர்வை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் ஷேர் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. நாளை 8 மணிக்கு வகுப்பு 4 அனைவரையும் சந்திப்போம். சொல்லுங்கள் சார், ஜெயபிரகாஷ் சார். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டவுட் இருக்கா?